guys, this is Akyansha. நாங்கள் ஒரு ட்ரிப் போயிட்டுருக்கோம். அது எங்கே அப்படின்னா ஒரு ஸ்டேட் எடுத்து அந்த ஸ்டேட்டில் வந்துட்டு மல்டிபிள் பிளேசஸ் வந்து கவர் பண்ண போகிறோம். இந்த ட்ரிப் எதுக்கு அப்படின்னா இது ஒரு பர்த்டே ட்ரிப். அது யாருக்கு பர்த்டேனா மேடம். என்ன மாதிரி பிளேசஸ்லாம் பார்க்க போகிறோன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெரைன்ஸ் பார்ப்போம். இது டோட்டலாக வந்து ஒரு 7 days ட்ரிப், ரோட் ட்ரிப். கார்லேயே தான் எல்லா பிளேஸஸும் போக போகிறோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த பிளேஸஸை வந்துட்டு அழகாக காமிக்கணும்னு நினைக்கிறோம். பார்ப்போம் எப்படி வருது. என் கூட சேர்ந்து நீங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க அந்த பிளேசஸ். ஓகே, எஸ். We'll see you once we reach our destination. இப்போ நம்ம வந்திருக்கிற பிளேஸ் பார்த்திங்கன்னா தேகுமஸ். இது வந்து மைசூரில் இருக்குது. இந்த தேகுமஸ் வந்து ஒரு சின்ன கடை தான். மேலே ஸ்டெப்ஸ் ஏறி வந்து பார்த்தா ஒரு 2 ரோக்கு ஸ்டீலில் டேபிள் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. ஓகே, நல்லா தான் இருக்குது. இங்கே என்னென்னா ஆஃப்டர்நூன் வந்தால் நிறையா வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் சாப்பிட்லாம் போல். இப்போ வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ தட்டு இட்லி அந்த மாதிரி தான் இருக்குது. மதியம் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் கீமா, போட்டி மீல்ஸ், அந்த மாதிரி புலாவ், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் வச்சுருக்காங்க. இப்போ வந்து நம்ம தட்டு இட்லியும் நீர் தோசையும் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். இது காம்ப்ளிமெண்ட்ரியாக சூப் தராங்க. நம்ம என்ன வாங்கினாலுமே அதுக்கு ஒரு கிரேவி மாதிரி தராங்க. அது நல்லா தான் இருக்குது. அதான் சிக்கன் கிரேவி. ஏன்னா பயங்கர ஸ்பைஸியாக இருக்குது. அடுத்த ரைஸ் போட்டு கண்டோருங்க. இட்லி ஒரு இட்லி ஒன்று. நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. ஸோ நாங்கள் இட்லியோட ஸ்டாப் பண்ணிக்கலாம்னு கேட்குறோம். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் நாங்கள் சாப்பிட்டு வந்துட்டோம். நல்லா தான் இருந்துச்சு. மார்னிங்கே வந்துட்டு ஒரு நான்வெஜ் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 2 தட்டு இட்லி சாப்பிட்டேன். அது எனக்கு தட்டு இட்லி மட்டும் தான் பிடிச்சிருந்துச்சு. நீர் தோசை வந்து ஓகே தான். அதுக்கப்புறம் மட்டன் சூப் கொடுத்தாங்க. மட்டன் சூப் வந்துட்டு நான் வரைக்கும் வந்து பீஃப் சூப் தான், பீஃப் நல்லி தான் வந்துட்டு அந்தளவுக்கு அப்படியே ஃபேட் அந்த சூப்பில் இறங்கி அப்படியே ரொம்ப அரோமேட்டிக்காக இருக்கும். அந்த மாதிரி இவங்களோட மட்டன் சூப் இருந்தது. இங்கே வந்துட்டு ரொம்ப அத்தன்டிக் அவங்களோட லோக்கல் டேஸ்ட்டில் வந்து ஃபுட்டு நீங்கள் ட்ரை பண்ணணும், மார்னிங்கே நான்வெஜ் ட்ரை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். நாங்கள் ரூம் செக்இன் பண்ணிட்டோம். இப்போ தான் ரூமுக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். ரூம் வந்து பேலஸ், மைசூர் பேலஸ் பக்கத்துலேயே தான். ஏதாவது புது பிளேசஸ் போகணும் அப்படின்னா, வேறு பிளேசஸ் போகணும் அப்படின்னா பக்கத்துலேயே போய்க்கலாம் அப்படிங்கிறதுனால இங்கே போட்டிருக்கோம். இதுதான் ரூம் கைஸ். ஓ, இங்கே பாருங்க கைஸ், பீவேர் ஆஃப் மங்கீஸ். பால்கனி ரூம் கொடுக்குறாங்க. ஆனால் மங்கீஸ் வருமா, பால்கனியை திறந்து வைக்கக்கூடாதான். அப்படி ஒன்றும் வியூ இல்லை கைஸ். பால்கனி இல்லாமல் இருக்கிறதுக்கு இங்கே பாருங்கள். ஓ மேங்க, நாங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். எடுத்ததும் மைசூர் பேலஸ் தான் போகிறோம். மைசூர் பேலஸ் கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸான பிளேஸ்ன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த பேலஸ் மைசூர் சிட்டியோட சென்டரில் லொக்கேட் ஆகியிருக்கு. அண்ட் இதை கட்டினவங்க யாருன்னா, இதோட ஆர்கிடெக்ட் யாருன்னா பிரிட்டிஷை சேர்ந்த ஹென்ரி ஐர்வின்ற ஒருத்தர் தான். இது ஆக்சுவலாக 1912 தான் கட்டியே முடிச்சிருக்காங்க. இப்போயும் அந்த பேலஸில் போய் பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி இங்கே இருந்த மன்னர்கள், அந்த மகாராஜா ஃபோட்டோஸ், அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ப்ளஸ் அவங்க யூஸ் பண்ண திங்ஸ், சேர், ஆர்னமெண்ட்ஸ் அதெல்லாம் இங்கே அப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம போய் பார்த்தா தெரியும். அண்டு இங்கே மற்ற கண்ட்ரிலேருந்து இல்லை மற்ற ஸ்டேட்லேருந்து இன்விடேஷன் கொடுத்துருப்பாங்கல்ல. அதாவது பொதுவாக ஒரு பெரிய பீப்புளுக்கு வந்து இன்விடேஷன் எப்படி கொடுப்பாங்கன்னா சில்வரில் வச்சு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பாக்ஸ் மாதிரி ஏதோ வச்சு கொடுத்துருக்காங்க.
மார்னிங் வரதை விட நைட்டு வந்தால் இந்த பேலஸ் இன்னும் நல்லா கோல்டன் கலரில் இருக்கும், நல்லா லைட்ஸ் போட்டு வச்சுருந்துருப்பாங்க. பட் எங்களுக்கு மார்னிங் தான் வர முடிஞ்சது. நீங்கள் வந்தீங்கன்னா நைட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளஸ் நைட்டு வந்தீங்கன்னா அதுக்கு ஒரு தனி ப்ரைஸ், மார்னிங் வந்தால் அதுக்கு தனி ப்ரைஸ் வாங்குறாங்க. பர்சனலாக எனக்கு இந்த பிளேஸோட ஆர்கிடெக்ட் அதெல்லாம் பார்த்து வாவ் அப்படின்னு இருந்துச்சு. நீங்கள் கர்நாடகா வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிளேஸை விசிட் பண்ணுங்கள். மைசூர் பேலஸை சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் உள்ளே போய் ஆக்ஷன் கேமரா வச்சு எடுத்துகிட்டு இருக்கும்போது கேமரா நாட் அலவுடுன்னு சொல்லிட்டாங்க. பட் ஃபாரினர்ஸ்லாம் வச்சு டிஎஸ்எல்ஆர் கேமரா வச்சு எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதான் என்னன்னு தெரில. இப்போ வந்து நம்ம லலிதா பேலஸ் போகிறோம். லலிதா பேலஸ் வந்து அங்கே நிறையா மூவிஸ் எடுத்துருக்காங்க. நான் என்னென்னன்றது டீட்டெயிலாக நாங்கள் அங்கே போய் சொல்கிறோம்.